குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு, குலுகின்ற அளவுக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. உங்களுடைய ஆரவார நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார், அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலைய உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே.பி. முன்னுசாமி அவர்களே, கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு பி. தங்கமணி அவர்களே, மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட திரு கே.வி. ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய வாரியந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ. பன்னாரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி. சிதம்பரம் அவர்களே, திரு முன்னாள் எம்பி திரு கே.கே. காளியப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ்.எஸ். ரமணிதரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு சகோதரர் இ.எம்.ஆர். ராஜா என்கிற ராஜா கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ.டி. சரஸ்வதி அவர்களே, மாவட்ட சார் அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களே, பவானி சார் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் எஸ். ஈஸ்வரன் அவர்களே, கழக கொள்கை துணைச்சாளர் சகோதரர் கோபி காளிதாஸ் அவர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறிவிச்சவர் கே.பி.எஸ். ராஜா அவர்களே, திரு வி.சி. சிவகுமார் அவர்களே, திருமதி எம். ரேவதி தேவி அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு எஸ்.பி. பழனிசாமி அவர்களே, திருமதி சுலோச்சனா நடராஜன் அவர்களே, திரு என்.பி. சந்திரசேகர் அவர்களே, திரு வி. என். மதிவாணன் அவர்களே, திரு செல்வி ஜே. கலாவதி அவர்களே, திரு எஸ்.கே. பழனிசாமி அவர்களே, திரு ஏ.டி. சசிபிரபு அவர்களே, திரு சசுபகை எஸ். ஆர்வம் அவர்களே, திரு வி. குருராஜ் அவர்களே, திருமதி எம். மணி அவர்களே, திரு எம். பிரதீப் அவர்களே, திரு டி. தனகோடி ராம் அவர்களே, திரு கே. என். கந்தசாமி அவர்களே, திரு எம். ஜி. பழனிசாமி அவர்களே, திரு அரவிந்த் அவர்களே, திரு சி. கருத்திருமன் அவர்களே, திரு எஸ்.ஆர்.பி. வெங்கடசாமி அவர்களே, திரு என். அருள்முருகன் அவர்களே, திரு கே.ஆர். தேவராஜ் அவர்களே, மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நகர கழக செயலாளர் திரு ரினியோ எம்.கே. கணேஷ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு பி.வி. சீனிவாசன் அவர்களே, திரு வி.பி. பிரபு அவர்களே, திரு வி.ஆர். வேலுமணி அவர்களே, திரு யோகா பழனிசாமி என்ற ஆர். பழனிசாமி அவர்களே, திரு எஸ்.பி.எஸ். பழனிசாமி அவர்களே, திரு ஆர். மணிகண்டமூர்த்தி அவர்களே, திரு ஆப்பிள் என்கின்ற எஸ். தன்னாட்சி அவர்களே, திரு பி. ஹரிபாஸ்கர் அவர்களே, திரு கே. சிவகுமார் அவர்களே, பேரு கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி. மனோஜ்குமார் அவர்களே, திரு வி. நவீன்ராஜ் அவர்களே, திரு
டிஆர் மணி என்கின்ற கே சந்திரசேகர் அவர்களே, திரு KS தங்கராஜ் அவர்களே, திரு KS கதிர்வேல் அவர்களே, திரு A கதிர்வேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு SM செந்தில்குமார் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களே, தமாக ஈரோடு மத்திய மாவட்ட தலைவர் திரு P விஜயகுமார் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு VP சண்முகம் அவர்களே, திரு KK பிரகாஷ் அவர்களே, தமாக நிர்வாகி முன்னாள் MLA மாநில துணைத் தலைவர் சகோதரர் விடியல் சேகர் அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் சகோதரர் யுவராஜ் அவர்களே, சேகர் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளே, இளைஞர் பட்டாளங்களே, மாநில சேர்ந்த சகோதரிகளே, உங்களை எல்லாம் மகிழ்வித்த செந்தில் ராஜலட்சுமி கலைக்குழுவை சேர்ந்த நிர்வாகிகளே, நான் வருகை தந்த பொழுது எனக்கு சிறப்பான வரவேற்பு நல்கிய அத்தனை கலைஞர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் ஜெயக்குமார் அவர்களே, முன்னாள் MP சிவசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி. இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் MLA-வா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பிரிவு மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அற்புதமான திட்டம். சுமார் 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன். யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை. இருக்கின்ற நிதி, மாநிலத்தில் இருக்கின்ற நிதி, விவசாய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக, அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் நாட்டிலே அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொரோனா காலம், ஒரு வருடம் அந்த பணிகள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய ஆசையோடு நானே நேரடியாக வந்து திறந்து வைத்திருப்பேன். ஆனால் கொரோனா காலம் ஒரு ஆண்டு இருந்த காரணத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டது. 80% பணிகள் அத்திக்கட அவனாசி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டன. நான் நேரடி பார்வை, நான் முதலமைச்சராக இருந்தேன். நானே பொதுப்பணித்துறை அமைச்சராகவும்
பொறுப்பேற்றிருந்தேன். ஆகவே அந்த திட்டம் நேரடி என் கண்காணிப்பில் இருந்து வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. எஞ்சியது 20% பணி. அதை 3 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயத்தை பற்றி கவலை இல்லை, இந்த மக்களை பற்றி கவலை இல்லை, விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த திட்டம் முடக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். இருந்தாலும் இந்த திட்டம் முடக்கப்பட்டால் இந்த மக்களுடைய எதிர்ப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆமை வேகத்தில் அந்த திட்டத்தை மெல்ல மெல்ல பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு வேளையாக திட்டம் முழுமையாக நிறைவேற்றவிட்டாலும் நிறைவேற்றப்பட்டதாக இங்கே இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் வைத்தது ஸ்டாலின். நம்முடைய குழந்தை, நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். அப்படி அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றியப்பட்ட அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசு. அப்படி நிறைவேற்றப்பட்டு தான் நான் உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். 2 நாளைக்கு முந்தி 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரா? எத்தனை திட்டத்தை நான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி, மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். அத்திக்கடை அமலாசி திட்டத்தை செய்து கொடுத்தோம். கலைக்கல்லூரி இங்கே கட்டி கொடுத்தோம். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோடு வரை அற்புதமான 4 வழிச்சாலை கொடுத்திருக்கின்றேன். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை அற்புதமான சாலை. அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலைக்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை 4 வழிச்சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம். அதையும் நிறைவேற்றவில்லை. இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு, திறமையற்ற அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் எங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது, அல்லது இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு நம்பியூர்ல அரசு கலைக்கல்லூரி, அக்கரை கொடிவேரி டிஎன் பாலத்தில் அரசு தொழிற்கல்லூரி, அதே போல நாதிபத்தில் அரசு நுகர்வோர் வடிவு கிடங்கு, நிறைய திட்டம் இதுல கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் கான்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுவதற்கு நான் முதலமைச்சர் காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன். நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன். நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டம் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி
அதிமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு? இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா? சொல்லுங்க, உண்டா? விவசாயிகள் தன் வியர்வையை, ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட பார்க்க மனமில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இவரா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார்? சிந்திச்சு பாருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது டெல்டா மாவட்டம் ஒவ்வொரு முறை பாதிக்கின்ற பொழுதும் ஓடோடி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு அணுகி அவளுக்கு என்ன தேவை, ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பெருங்குடி மக்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இயற்கை சீற்றம், மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமா இழப்பீடு தொகை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வறட்சி, நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி 2017 விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது வெயிலிலே, தண்ணீர் இல்லாமல். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் விவசாய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூர்வாராமல் இருந்தது. அந்த ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திரும்பிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியே திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவர்களுக்கு நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா, 4 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபியை நியமிக்க முடியல. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க? ஒரு நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையிலே வழி நடத்துவார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்து விட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதில் ஒரு டிஜிபியை நியமிக்க வேணும். இதில் என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம்பெறல.
திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம் பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதோட போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் நிறைய கிடைக்குது. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம், தங்க என்ன நிலவரம்னு பார்ப்போம். இப்ப கொலை என்ன நிலவரம்னு பார்க்கிறோம். கொலை என்ன நிலவரம்னு பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார். கேவலமா இல்ல, வெக்கக்கேடான அல்ல. பாலியல் கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி. ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த திமுக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டு என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி. முடிவு கேட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதுல என்ன, இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவனத்திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் ஒரு கொடுத்தார். அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தில் பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வள்ளினாங்க. ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி திரையரங்களை அந்த எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள், அண்ணா திமுக மட்டும் இல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல விவசாய சங்க தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள், இப்போ எம்எல்ஏ இல்ல, முன்னாள் எம்எல்ஏ. இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள். நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்
நம்முடைய பொதுச் செயலாளர் கலக்கின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? அதோட இன்னொன்னு, அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவகத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாயக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவைத்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம், திரு OPS எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார். அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்கில பாருங்க. இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரே, ஒரு தகுதியே இல்லாமல் ஏமாற்றி கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார். இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு இவர்? ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். யார் பார்த்துக் கொள்வார்? நம்மை பொறுத்தளவு திறந்த மனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கும் தொண்டன். இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன்.
இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை, எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது. அந்த சோதனையை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை. மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபச்செட்டிப்பாளையத்திலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும் இல்ல? இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி. இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. எத்தனை திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்தறதுக்கு முயற்சி செஞ்சார், அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. முதல்ல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிரே எவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்க. சட்டமன்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க டேபிள்லாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முறியடித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம். அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு 4 ஆண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல. ஒரு அற்புதமான ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் கொடுத்தோமா இல்லையா? எவ்வளவு திட்டம், அத்திக்கட அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம். இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல. அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு. அதே போல 7 சட்டக்கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக், இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறாங்க. 1 2 இல்ல, 67. இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சதா? இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டோம். இது சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா? பேச முடியுங்களா? இத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் 41% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயிகள்.
விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த மாணவனுடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களும் MBBS டாக்டர் ஆக வேண்டும். அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 3000 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டண முடியாது. இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை. அது எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும். அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 63% உயர்ந்துட்டது. சிந்திச்சு பாருங்க. அதே போல இந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில வீட்டு வரி 100%, கடை வரி 150%, கடைக்கு பீக் அவர் அங்க வந்து டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால பாய்ச்சிருக்கிறாங்க, வீட்டு வரியால பாய்ச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி மின்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு புள்ளி வரத்தோட நான் சொல்றேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும். விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் விடியா திமுக அரசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு பச்சரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபாய்க்கு இருந்தது, திமுக ஆட்சியில 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபா, இப்ப 72 ரூபா. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இப்போ 48 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, இப்ப 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில, இப்ப 400 ரூபா. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா, திமுக ஆட்சியில 130 ரூபா. உளுத்தம்பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 160. இப்படி ஏழை எளிய மக்கள் இந்த உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இது ஏதாவது தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. இதனால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநிலத்தில் விற்பனை செஞ்சு விலை ஏறாம பார்த்து கொண்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதே போல இன்றைக்கு கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சிட்டு அண்ணா திமுக ஆட்சியில எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. இப்ப திமுக ஆட்சியில 5500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, இப்ப 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, இப்ப 70,000 விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும், திமுக ஆட்சியில் 8 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய்க்கு விற்குது, இப்ப 350 ரூபாய்க்கு விற்குது. அதுபோல மரம் 200% ஏறி போச்சு. இனி திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டலாம், கனவுல பார்த்து மகிழ்ந்துக்கலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. அதே போல டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி. நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க, திமுக அதிகமாக கடைக்கு போகிறாங்க. அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில். அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி போயிருக்குது. 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து மட்டும் இந்த 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல
நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அங்க பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமெல்லாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க. அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பத்திரமா போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் 200 கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல். எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாருக்குறா? திமுக மேயர் மதுரையில். இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது 200 கோடி ஊழல்னு. அந்த வரி எதுக்கு போட்டாங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு, எல்லாத்துக்கும் வரி. பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்யற ஒரே அரசாங்கம் திமுக அரசு. எவ்வளவு கொடுமை! அதே போல திண்டுக்கல்ல ஊழல், அந்த மாநகராட்சியில. அது மட்டுமல்ல, அங்க பங்கு பிரிப்புல காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. வரி போடாதே இல்லை. அதே போல அண்மையில் இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர். எல்லா வலைதளத்திலையும் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துல 30,000 கோடி திரு சபரீஷ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் சொல்றார். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துத்தான் தேர்தலை நம்பி இருக்காங்களே, மக்களை நம்பி இல்லை. இவ்வளவு பெரிய ஊழல்! ஒரு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே 30,000 கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும்ல? இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சி அமைச்சரே, அது நிதி அமைச்சரே சொல்றார். ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவரை விசாரிக்கப்படும். அதோட அண்மையில திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார். அந்த வெளிநாடு போகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதுல 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார். அது மட்டுமல்ல, இப்படி இந்த தொழில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க. ஸ்டாலின் பேட்டியின் போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா? அத்தனையும் பச்சை பொய். இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது. அத்தனையும் பொய் பிரச்சாரம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துதான உண்மையை ஒழிய வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. அம்மாவுடைய அரசு 2010 தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி. இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறார், வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார். அதுதான் உண்மை. எதுவுமே இல்லை, வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை. அதே போல ஸ்டாலின் பேப்பர், உங்களோட ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது கேட்டிருப்பாங்க. இந்த நகரத்தில் பேரூராட்சியெல்லாம் கேட்டாங்களா? இதுல 13 துறை 54 பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாம். இது நடக்கிற காரியமா? எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இதுவரைக்கும் மக்களை கண்டுக்கல. இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்து மக்களை பார்க்கிறார். மக்களுக்கு ஏதோ பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். இதே நாங்க ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஊரூரா போய்
அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அவருக்கு முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளைத்தாளில் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பத்திரமா நான் வந்து பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை வடிச்சு பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறாங்க. அப்படின்னு எதுக்கு இப்பயே அதை வெளியிடுற? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஊரூரா போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த விண்ணப்பம் என்னாச்சு? அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். அதோட ஓரணியில் தமிழ்நாடு வெக்க கேளானது. ஓரணியில் தமிழ்நாடு. இன்றைக்கு அண்ணா திமுக உறுப்பினர் சேர்த்தணும். யார் விருப்பப்படுறாங்களோ அவர்கள் போய் அந்த கட்சியில் சேருவாங்க. அது எல்லா கட்சியிலையும் அந்த உறுப்பினர் படிவத்தில் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியினுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்கார கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்க படிவம் கொண்டு வந்திருக்கேன், திமுக படிவம், இதுல கையெழுத்து போடுங்க கெஞ்சி கூத்தாடிய கேவலமான கட்சி திமுக கட்சி. மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டீங்க, இன்னைக்கு கட்சிக்கார செல்வாக்கு எழுந்துட்டீங்க. அதனாலதான் இன்றைக்கு ஸ்டாலின் பதறுகிறார், அலறுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அரசு கிடப்புல போட்டாங்க. 4 ஆண்டு காலம் போராடி வரோம், அதுக்கு பதிலே இல்ல. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ தோல்வி பயம் வந்துட்டது. அதனால முதற்கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு, அது +1 +2 கொடுக்கல, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தானே ஓட்டு போட முடியும். அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல, மாணவர்களை பற்றி சிந்திக்கல, மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் சாரி சொல்லுகிறார், உரிமை தொகை கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எப்படி கொடுத்தீங்க? அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நீங்க தேர்தல் நேரத்தில் இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதோட அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வாயிலாக பேட்டி கொடுத்தோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இப்ப ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இன்னும் 5 மாசம், 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். ஆக ஏற்கனவே 28 மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு, இப்போ 55 மாசம் போயிடுது, மேலும் 5 மாசம் தான் இருக்குது. இது எதற்காக கொடுக்கறாங்க? அந்த குடும்ப தலைவி கஷ்டப்படுறான்னு கொடுக்கல, திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும், அதற்காக கொடுக்கறாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள். அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தின மக்கள், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அந்த அருந்தின மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி அறிகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அற்புதமான போடாவே வழங்கப்படும். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் மணமகனுக்கு 10 வேசி, மணமகளுக்கு 10 புடவை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
அதே போல இன்னைக்கு திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. எங்கேயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை, அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் முழுமையான விசாரணை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், அந்த பட்டியல இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ்ஐஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுபோல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த, அதற்காக பணியாற்றிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், தொண்டர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பொதுமக்களும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், தொண்டர், நிர்வாகிகள், பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, இந்த பகுதிக்கு, இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட அலுவலகம் திறப்பதற்கு அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து திறந்து வைத்து மாவட்ட அலுவலகம் உங்களுக்காக செயல்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.